ம் எஞ்சிருவா ஏன் உட்காந்துட்டு அதுக்குள்ள வா. இப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயாவுக்கு சண்டை சொல்லி தரப்போகிறோம். சண்டைனா சண்டை இல்லை. இப்போ எதிரிக்கு வந்து ஆயா வந்து சண்டை போட வந்தாங்கன்னா, அடிக்க வந்தாங்கன்னா, தற்காப்பு கலைக்காக ஆயாவுக்கு கொஞ்சம் குத்து சண்டைலாம் சொல்லி தரப்போகிறோம். என்ன இப்படி செய்வாங்களா? இப்போ என்னது எக்ஸசைஸ் செய்ய போகிறோம். எக்ஸசைஸ் நான் தான் செஞ்சு கொடுக்க போகிறோம். ஆயாவுக்கு சொல்லி தரப்போகிறோம். ஏன்னா நம்மளாம் ஆம்பளை எங்கே வேணால் போனோம், எதிரி எங்கே வேணால் நம்ம போனோம்னா எதிரியை நம்ம அடிக்க வந்தாங்கன்னா நம்ம அடிச்சிடலாம். ஆம்பளை நம்ம அடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு நல்ல பாடி எல்லாமே இருக்குது. ஆயா வந்து ஒரு ஆம்பளே வந்து ஆயோட சண்டைக்கு வராங்கன்னா ஆயாவால் அடிக்க முடியாது யாரையும். அதனால ஆம்பளை ஈஸியாக அடிச்சிடலாம், பொம்பளை அடிக்க முடியாது ஆம்பளை. அதுக்கு ஆயாவுக்கு இப்போ வந்து எக்ஸசைஸ் தான் சொல்லி தரப்போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன பார்த்தீங்கன்னா தண்டால் எடு. தண்டால் சிரிக்கவே கூடாது. சினிமாவை பொறுத்தளவுக்கு சிரிக்க கூடாது. என்ன தண்டால் எடு. தண்டால் நான் எப்படி எடுக்கணும் தெரியுமா? நான் எடுத்து காட்டுறேன். அதே புள்ளி தண்டால் எடுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு தற்காப்புக்காக கத்து வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நீ என்னதான் பண்ண போற? இதெல்லாம் கத்து வச்சுக்கணும். பாரு நல்லா தண்டால் எப்படி எடுக்கிறேன்னு. இப்படி இப்படி கையை வைக்கணும். வச்சுக்கிட்டா வச்சுட்டா சிரிக்கலாம் கூடாதுயா. சிரிக்க கூடாது. இப்படிதான் தண்டால் எடு. இதான் தண்டால் எடு. நீட்டியா நல்லா குனி நல்லா படு. தண்டால் தண்டால் இது இங்க பாரு. என்ன பாரு இப்படி பாத்தியா பாரு. அவ்வளவுதான். தண்டால் நல்லா எடு. 2 3 4 சேர்ந்து போடுங்க பூனை. நல்லா எடுத்தியா? போதும் விடு. அப்படியே எஞ்சிரு. போதும். இப்போ வந்து உனக்கு எப்படி இருக்கு? ஜெஸ்ட்லாம் கொஞ்சம் வந்து ஏறின போல தெரியும். அப்படிதான் இருக்கும். ஆமா, ஜெஸ்ட்லாம் கொஞ்சம் ஏறின போல தெரியும். ஆனா வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஜெஸ்ட்டுக்கு ஒர்க் அவுட் போட்டிருக்கோம். அப்படிதான் இருக்கும். அடுத்து வந்து ஆம்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணோம். ஆம்ஸுக்கு இதான் வந்து நமக்கு வந்து இப்போ கம்பி தூக்கணும். நல்லா தூக்கி காட்டணும். நீ தூக்கி காட்டு. நல்லா தூக்கி காட்டு. அங்க வரு வாடி ஃபில்டரா. அவ்வளவுதான். கீழே போடு. இதுக்கு பேரு வந்து ஒர்க் அவுட் கிடையாது. நீ என்ன விஞ்ஞானியா? நீனே இப்படி தூக்கி காட்டுற. அவார்டா உனக்கு தராங்க. இப்படி தூக்கி இப்படி காட்டுற அவார்டு. அப்படி செய்ய கூடாது. இங்க பாரு, இந்த ஒர்க் அவுட் எப்படின்னா நல்லா தூக்கி காட்டு. நல்லா தூக்கி காட்டு. தூக்கி காட்டு. வயர் தூக்கி காட்டு. எல்லாம் பாக்குற போல தூக்கி காட்டு. இது ஒர்க் அவுட் கிடையாது. இது வந்து ஒர்க் அவுட் கிடையாது. எப்படின்னா விடு. இப்படி கிடக்குதா? இது என்ன ஒர்க் அவுட்னா இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்குது. இப்படி இருக்கா? பிடிச்சிக்கிட்டே இப்படி செய்யணும். ஒர்க் அவுட் இதான் ஒர்க் அவுட். புரியுதா? செய். நல்லா செய். இப்படிலாம் செஞ்சாதான் உடம்பு நல்லா ஏறும். இப்படிலாம் ரெகுலரா ஒர்க் அவுட் போட்டாதான் ஏற வேண்டியது ஏறும். சண்டை போடும்போது தைரியமா இப்ப சண்டை போடலாம். புரியுதா? நீ வந்து ஜிம்முக்கு போய் காசு கட்டி ஒர்க் அவுட் போடணுன்ற அவசியமே தேவையில்லை. நம்மளே ஜிம்மு, இதே ஜிம்மு தான். ஓகேவா? நல்லா ஒர்க் அவுட்டு. கூடாது. அடுத்தது இல்ல, கம்பியை பிடி. இந்த கம்பியை பிடி. 2 கையில கம்பியை பிடி. புரியா? உக்காரு. கீழே உக்காரு. ஏஞ்சிரு. உக்காரு. ஏஞ்சிரு. இது ஒரு ஒர்க் அவுட். சிரிக்கவே கூடாது. இதெல்லாம் வந்து சிரிக்க கூடாது. என்ன பண்ணா தூக்கிய பொந்துள்ள விடு.
ம் இன்னும் வேணுமா? இன்னொரு தடவை விடு, தூக்கி விடு. இது ஒரு ஒர்க் அவுட்டு. இது மாதிரிலாம் எனர்ஜியா செஞ்சாதான் உடம்பு நல்லா சுறுசுறுப்பா ஆர்வமா இருக்கும். புரியுதா? அப்புறம் தம்பி கம்பியை பிடிச்சி இப்படி கம்பியை பிடிச்சிக்கோ. பிடிக்கிட்டு இப்படி சுத்தணும். என்ன இப்படி சுத்தணும். சுத்துறா இது ஒரு ஒர்க் அவுட்டு. ஒர்க் அவுட்ல நம்ம வந்து ரெகுலரா போடணும். புரியுதா? தமிழண்டா நான் ஒரு தமிழண்டா எனக்கு எங்க தேலி ஒர்க் அவுட்டா. ஐயோ அங்க வர ஒர்க் அவுட்டா வர்றான். அங்க போய் ஒர்க் அவுட்டா. யார் நினைச்ச? இவன் தான் நாயகன். போதும் என்ன எப்படி சுத்துறா? அப்பா வேற லெவல் ஒர்க் அவுட் இது. அடுத்து என்ன ஒர்க் அவுட்னா? முடியாதா? ஒர்க் அவுட்னு வந்தா இடுப்பு வலிக்குது சொல்லவே கூடாது. என்ன ஒர்க் அவுட்லாம் வந்தா இடுப்பு சொல்லக்கூடாது. மாத்திரை வாங்கி மாத்திரை உடம்பு வலி மாத்திரை வாங்கிட்டு. இது இந்த கொஞ்சம் ஒர்க் அவுட்டுக்கு உடம்பு வலிக்குதா? அப்புறம் செய்யணும்ல. அதுக்கெல்லாம் மாத்திரைலாம் போடக்கூடாது. மாத்திரை போடாம தான் செய்யணும். ஓகேவா? அடுத்து என்னன்னா இன்னொரு ஒர்க் அவுட் இருக்கு. என்ன எல்லாரும் செய்யற ஒர்க் அவுட் தான் இது. சாணி கடுது ஆணி கடுது சொல்லு வச்சுக்கிட்டியா? அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அடுத்துக்க வேண்டியதா. இது ஒர்க் அவுட்டா செய்ய. இந்த ஒர்க் அவுட்டா கொடையெல்லாம் மண்ணா போகுது. மண்ணா போகுது பண்ணா போகுது. நீ 10 மாதிரி படுக்கணுமா? படுக்க கிடையாது. இது ஒரு ஒர்க் அவுட். இது எப்படி இப்படியா? படுத்து தூங்கு. இதான் ஒர்க் அவுட் தான் இது. அப்புறம் அவ்வளோதான் போதும். அப்புறம் வந்து மரத்துல ஏறு. ஏஞ்சிரு. மரத்துல ஏறு. இந்த மரத்துல ஏறு. இந்த மரத்துல அந்த மரத்துல ஏறு. மரத்துல ஏறு. இதெல்லாம் ஒர்க் அவுட் தான். இது ஒர்க் அவுட் தான். இப்படி வர ஏறணும். மரத்துல பிடிச்சி மேலே ஏறணும். என்ன ஏறு ஏறு ஏறு. கடைசி ஒர்க் அவுட் இது. ஏறு ஏறு ஏறு. கடைசி ஒர்க் அவுட் இது. ஏறு. ஏற முடியாது தம்பினா சொல்லக்கூடாது. ஏறணும். மேலே ஏறினாதான். ஏறு மேலே மேலே ஏறு. இதான் ஒர்க் அவுட் தான். ஏறு ஏறு. கால் வச்சு ஏறது இது படி இல்லையா? ஏறு. வழுக்கிறது கால். ஏறு ஏறு ஏறு. வழுக்கிறதா? வழுக்கிறது தென்னை மரத்துல ஏறு. தென்னை மரத்துல ஏறு. தென்னை மரம்ல இது புளிய மரம். அது ஏறு. இந்த புளிய மரத்துல ஏறு. அப்ப இந்த ஆப்பிள் மரத்துல ஏறு. வந்து இந்த ஆப்பிள் மரத்துல ஏறியா? என்ன மரம்? ஆப்பிள் மரம். ஆப்பிள் மரமா? ஒண்ணுமா கவையா இருக்கணும்டா யாருக்கு? அதுக்கு ஐஸ் கட்டில காலை வச்சிருக்கா. ஐஸ் கட்டில காலை எடு. ஜூஸ் போட ஐஸ் கட்டி வாங்கி வச்சு அதுல காலை வைக்கிறா. ஏறு ஏறு. ஆப்பிள் மரத்துல ஏறு. ஆப்பிள் காலெல்லாம் உடைச்சிடாத. பார்த்து ஏறு. சரி அதெல்லாம் வேணா விடு. அது வேணா விடு. இந்த ஆரஞ்சு மரத்துல வந்து ஏறு. இந்த ஆரஞ்சு மரத்துல. இந்த ஆரஞ்சு மரத்துல ஏறியா? என்ன மரத்துல? ஆரஞ்சு மரம். அட பிதிக்கல. இது ஆரஞ்சு மரம். இல்ல ஏறு. ஏறு. அந்த சின்ன ஆரஞ்சு மரத்துல ஏறா? அது ஏறணும்னா இல்ல இந்த வார மரத்துல வந்து ஏறுவா. இந்த வார மரத்துல ஏறு. வா. இந்த வார மரத்துல ஏறியா? இந்த வார மரத்துலயா? கொஞ்சம் தூரம் தான் ஏறலாம். வயரெல்லாம் ஏற முடியாது. சரி ஏறு ஏறு. என்னங்க வேலை காட்டுறான் பாரு. ஏறு. எது முட்டிட்டு விழுந்து. இதெல்லாம் ஒரு ஒர்க் அவுட். சரி வேணாம் வா. வேணாம் வா. வேணாம் வா. போதுமா? சரி ஏறின போதுமா? போதுமா? கொஞ்சம் ஏறணும். போதும் போதும் வா. இப்போ வந்து இந்த கடலை கோட்டையை சுத்து. இந்த கடலை கோட்டையை சுத்தணும். எப்படி சுத்தணும் தெரியுமா? அப்படி எப்படி சுத்தணுமா? கடலை கோட்டையை சுத்தணும். சுத்தணும். சுத்து.
சுத்து கடலக்கட்டையை சுத்து. இப்படி வச்சுட்டு சுற்றணும். ம். இப்போ நம்ம செஞ்ச ஒர்க் அவுட்லயே இந்த கடலக்கட்டையை சுத்துறது தான் ஹெவியான ஒர்க் அவுட்டு. மயக்கம் வருதா? மயக்கம் வருதா? இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸ்டேஜில் வந்து பாடி ஃபில்டர் ஏறும் போது இதெல்லாம் சொல்லக்கூடாது. கடலக்கட்டை எப்படி சுற்றணும் பார்த்தியா? இதான் சுற்றணும் கடலக்கட்டையா. பார்த்துனா ஒர்க் அவுட்னா. அப்புறம் என்ன செய்யணும்? இப்போ என்ன முறையான ஒர்க் அவுட் இருக்கு. வா வரேன். இந்த இது எப்படி பிடி செங்கல். செங்கலை பிடி. செங்கல் என்ன பண்ணணும்? செங்கல் இப்போ உடைக்கணும். எப்படி உடைப்ப? தூக்கி தான் உடைக்கணும். தூக்கி உடைக்கணுமா? இப்படி உடைக்கணும். கையால் உடைக்கிறதுலாம் தேவை வேற. கையால் உடைக்கூடாது, தலையால உடைக்கணும் செங்கல். என்ன செங்கல் பார்த்து எப்படி உடைச்சேன் தலையால? ஓட்டையா இருந்ததா? இப்படி உடைக்கணும் செங்கல். செங்கல் ஓட தலையில ஓட. நான் உடைக்கணுமா? ஓட உடைக்க முடியாத. எதிரி மண்டியை உடைக்க மாரி ஓட. அவ்வளோதான் அவ்வளோதான். செங்கல் வருஷம் வரும். வீடு கட்டுற செங்கல் ஒரு செங்கல் வேஸ்ட் ஆகிட்டேன். சரி விடு, பரவாயில்ல. ஏன் வாழை மட்டையில் மேலே காலை வச்சிருக்க? வாழை மட்டை மேலே போதும் விடு. வேற என்ன ஒர்க் அவுட்டு? சரி, இன்னைக்கு ஆன ஒர்க் அவுட்டில் உனக்கு என்ன புரிஞ்சுது? எனக்கு என்ன புரிஞ்சுது சொல்லு. எனக்கு ஒன்றும் புரியலையா? ஒன்றும் புரியலையா? சொல்லு, நீ சொல்லு. சொல்லுமா என்ன புரிஞ்சிருக்கு? உடம்பு வலி கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. இது வந்து உடம்பெல்லாம் கொஞ்சம் ஒரு சமாரா இருக்கு. இடுப்பு வலி வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம என்னதான் நம்ம சாப்பிட்டு வீட்டுல தூங்கினாலும் இடுப்பதான் வலிக்குது. ஒரு நாளைக்கு இது போல ஒரு எக்ஸசைஸ் செஞ்சோம்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். பாத்தீங்களா, இவங்கனால இவங்க வீட்டுல சாப்பிட்டு தூங்கியிருக்காங்க. இவங்களுக்கு கஷ்டமே தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் இவங்களுக்கு நாங்க ஒர்க் அவுட் கத்து கொடுத்த உடனே இவங்களும் சொல்றாங்க உடம்புலாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி செஞ்சாக்கா தேவலாம், நல்லா இருக்கும். இந்த வாழை மரத்துல ஏறினாங்க, இந்த ஆப்பிள் மரத்துல ஏறினாங்க, இந்த திராட்சை மரத்துல ஏறினாங்க. எல்லா மரத்துலையும் ஏறுறது அவங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கு. இப்போ நாளைக்கு நான் இல்லைனா ஆட்டுக்கு போய் தலை வெட்ட மாட்டாங்களா? மரத்து மேலே ஏறி டவர் வேலை செய்ய போவாங்க. டவர் மேலே ஏறி அதுக்காகத்தான் அந்த ஏறுறதுலாம் கற்றுக் கொடுக்குறோம். சரி, நீங்களும் மறக்காம என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஒர்க் அவுட் பண்ணோன்னா எங்கள் ஒர்க் அவுட்டை பார்த்து செய்யுங்க. முறையான ஒர்க் அவுட் இதெல்லாம். என்ன சொல்கிறேன்? ஆமாம், சூப்பரான ஒர்க் அவுட்டு. சரியா? பாய் பாய்.